காலையில எழுந்த உடனே கலைஞர் அவர்கள் முதல் ஆளா வரக்கூடிய எல்லா தினசரி பத்திரிகைகளையும் வாங்கி படிச்சுட்டு ஏதாவது குறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா, தன்னுடைய ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் தன்னுடைய எந்த நாளா இருந்தாலும் தொடங்குவாரு. திமுக எப்பொழுதுமே இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதற்கான பதில தன்னுடைய பராசக்தி படத்துல தன்னுடைய வசனங்கள்லேயே கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று சொன்னவர் தான் கலைஞர். கலைஞர் அவர்களினுடைய உரையை நேரடியா பார்க்கும் விதமாக இங்க அனிமேஷன் செய்யப்பட்டு எல்லோருக்கும் காண்பிக்கப்படுகிறது. நீங்க இங்க வந்தீங்கன்னாக்கா கேஷுவலா அமர்ந்து அவருடைய உரையை பொறுமையா கேட்கலாம். தமிழ் மூன்றெழுத்து, தமிழருக்குரிய தனிப்பண்பு மூன்றெழுத்து, அறிவு பெட்டகவாய் வந்துதைத்த அண்ணா மூன்றெழுத்து, திமுக மூன்றெழுத்து. தம்பி மு.க. ஸ்டாலின் தலைமையிலே திமுக கழகத்தின் ஆட்சி, தமிழ் வழக்கம் திசையெல்லாம் மகிழ்ச்சி. பராசக்தி வசனத்தை யாராவது ஒரு நடிகர் புதுசா திரையுலகுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க முதல்ல பயிற்சி செய்யற வசனமே அந்த பராசக்தி வசனம் தான். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியின் தலைவராக பொன்விழா கண்ட ஒரே தலைவர் இனி தமிழக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு அரசியல் தலைவரை பார்க்க முடியுமான்னு தெரியல. அவரின் 100ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் விதமாக சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு முன்னெடுப்புல காலம் உள்ளவரை கலைஞர் என்கிற தலைப்புல தமிழகத்தின் சிற்பிக்கு நவீன காட்சியகம் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அது உள்ள என்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கறத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த கண்காட்சியகத்துக்கு உள்ள வந்த உடனே பிளசண்டா நம்மளை வெல்கம் பண்ணக்கூடிய புகைப்படங்கள்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் பெண் விடுதலையே மண் விடுதலை அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்துல கலைஞர் அவர்கள் மகளிர் அணியோட போராட்டத்தில் கலந்து கொள்வது போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. எதற்காக இதை வச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த முதல் தலைவர் அப்படின்னாக்கா கலைஞர் அவர்களை தான் சொல்லணும். அந்த வகையில பெண்கள் இந்த சமூகத்துல முன்னேற்றம் காணணும், ஏற்றம் காணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உழைப்பை காலமெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதற்கான ஒரு சான்றாக இந்த புகைப்படத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இங்க முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இந்த கள்ளக்குடி வரலாறுங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். டால்மியாபுரம் அப்படிங்கிற பெயரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரயில் தண்டவாளத்துல தன்னுடைய தலையை வச்சு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாரு. அந்த பெயர் மாற்றப்பட்டது. அந்த வரலாற்றை நினைவு கூறும் விதமாக இந்த புகைப்படமானது இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட போராட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு எழுச்சியில தன்னுடைய வரலாற்றை எழுதி கொண்டவர் கலைஞர் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகளிருடைய முன்னேற்றத்திற்கு, குறிப்பா பெண்கள் சமூகத்துல தன்னெழுச்சி பெறணும், இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, ஆணுக்கு பெண் சரிநிகர் அப்படிங்கறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் உடைத்து எறியணும். ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்றுதான், பெண்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னாக்கா முதல்ல அவங்க கிட்ட தொழிலை கொடுக்கணும். நம்ம எப்ப அவங்கள வேலைக்கு அனுப்புறோமோ அப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்களே பண்ணிப்பாங்கிறதா யதார்த்தம். அதை எப்ப யோசிச்சிருக்காருன்னு பாருங்க. 1975 யோசிச்சிருக்காரு. கடைசியா 2009 5வது முறையாக முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட பெண்களுக்காக சிந்திச்சு பாத்தீங்கன்னா 2007, 8, 9 சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டங்களை பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்துகிட்டே இருக்கணும்ங்கிறதுல குறிக்கோளோட இருந்திருக்கிறார். தன்னுடைய நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றுல கிட்டத்தட்ட 14 வயசுல தன்னை பொது வாழ்வில் ஈடுபடுத்திக் கொண்ட கலைஞர் அவர்கள் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காரு, நிறைய கைதுகளை பார்த்திருக்காரு. அந்த நிகழ்வுகளை எல்லாம் அடுக்கி வரிசைப்படுத்தி இருக்காங்க. இந்த பலகையில ஹிந்தி திணிப்பு, தமிழகம் வந்த கவர்னர் ஜெனரல் ராஜாஜிக்கு தஞ்சை கழகத்தினருடன் கருப்பு கொடி காண்பித்தார். அந்த கருப்பு கொடி காண்பிக்கிறது, நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை 1951 செஞ்சு சிறை போயிருக்காரு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களும் கைதுகளுமா இந்த தமிழ் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படிங்கறத இந்த பலகை முழுவதும் நம்ம பார்க்க முடிகிறது. கலைஞர் அவர்களினுடைய உரையை நேரடியா பார்க்கும் விதமாக இங்க அனிமேஷன் செய்யப்பட்டு எல்லோருக்கும் காண்பிக்கப்படுகிறது. நீங்க இங்க வந்தீங்கன்னாக்கா கேஷுவலா அமர்ந்து அவருடைய உரையை பொறுமையா கேட்கலாம். கலைஞருடைய உரைங்கிறது எத்தனை பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு, எத்தனை பெரிய எழுச்சி உருவாக்கி இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய உரையை கேட்பதற்காக மாற்று கட்சியினர் கூட அவருடைய கூட்டத்துக்கு போவாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அந்த வகையில இப்ப அவர் நம்ம கூட இல்லாட்டியும் கூட அவருடைய உரையை நேரடியா பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கண்காட்சியகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதான் நீங்க பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பெரியார் அவர்களோட, அண்ணா அவர்களோட கலைஞர் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றினுடைய ஒரு தொடர்ச்சி எப்படி சொல்லலாம், ஒரு முழுமையான ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 பேருமே ஒரே புகைப்படத்தில் இருக்கிறாங்க. அதை தான் இங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த
இந்த அறைக்குள்ள நுழைந்த உடனே வந்து 3 புகைப்படங்கள் வந்து நம்ம கண்களுக்கு படுது. அந்த 3 புகைப்படங்கள் தான் கிட்டத்தட்ட கடந்த 80 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாறா இருந்திருக்கு. இந்த 3 புகைப்படங்களை காட்டியே ஒட்டுமொத்த அரசியலையும் சொல்லிட முடியும். முதல்ல வந்து பெரியார் அவர்கள் இன்று வரை வந்து பெரியார் மண் என்று தமிழகத்தை அடையாளப்படுத்துறோம்னாக்கா அதற்கு அடையாளமா வந்து இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்க முடியும். பெரியாரினுடைய கருத்துக்களை பெரியார் வந்து ரொம்ப காத்திரமா வந்து சமூகத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதையெல்லாம் செயல்படுத்திய பெருமை 50 ஆண்டுகளாக தொடர்ச்சியா கட்சி தலைவராக 5 முறை முதல்வராக இருந்து செயல்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் கலைஞர். அவர் வந்து பெரியாரோடு எடுத்துக்கொண்ட அந்த பகிர்ந்து கொண்ட அந்த புகைப்படமானது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய கண்களுக்கு முதல்ல அகப்படக்கூடிய ஒரு புகைப்படமா இது இருக்கு. இந்த அறைக்குள்ள வந்த உடனே என்னதான் வந்து பெரியார் அவர்கள் வந்து கருத்தியல் ரீதியா சமூக புரட்சிக்கு வித்திட்டாலும் கூட அது வந்து செயல்பாட்டுக்கு வரணும்னாக்கா நிச்சயமா அதிகாரம்ங்கிறது ஒருத்தருக்கு கண்டிப்பா தேவை. அந்த அதிகாரம் இல்லாவிட்டால் நிச்சயமா அது வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் காணும் அந்த கருத்தியல் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம நினைக்கிறத நிறைவேற்றோம்னாக்கா அதிகாரம் தேவைங்கிறத உணர்ந்த தமிழகத்தினுடைய பெரும் புரட்சிக்கு சொந்தக்காரரான அண்ணாதுரை அவர்கள், இவர்தான் வந்து தமிழக மாற்றத்தினுடைய முதல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவரோடு கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் அண்ணாதுரை அவர்களோடு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களோடு கலைஞர் பகிர்ந்து கொண்டு அந்த புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுதான் தமிழக அரசியல் அப்படின்னே சொல்லலாம். கருத்தியலா இந்த சமூகத்துக்கு மாற்றத்திற்கு வித்திட்டவர். அந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்தணும்னாக்கா அதற்கு அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு கட்சியை நிறுவி அந்த அதிகாரத்தை கைப்பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழகத்தை வந்து தனித்துவமா காட்டி அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா மாநிலங்களிலும் தேசிய கட்சி குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்த சமயத்துல முதல் ஆளாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு காண்பித்தவர் வந்து அண்ணாதுரை அவர்கள். அவரோடு பகிர்ந்து கொண்ட புகைப்படம் இன்று வரை அந்த திமுக என்கிற சக்கரத்தை வந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய திமுக என்கிற அந்த பெரும் வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சொல்லிட்டு 3 புகைப்படத்தையும் வரிசையா வச்சிருக்காங்க. கலைஞர் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதிய கடிதம் நினைக்கிறேன், அந்த கடிதம் வந்து இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்த இல்லம் அதை வந்து புகைப்படமா வச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியா இங்க பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பால்ய பருவத்துல அவர் என்னவெல்லாம் இருந்தாரு ஒவ்வொரு இயர் பை இயரா வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க புகைப்படங்களா வச்சிருக்கிறாங்க. இங்க 1945 வந்து புதுவையில வந்து திராவிடர் கழக மாநாடு நடைபெற்றிருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலர் வந்து சமூக விரோதிகள் புகுந்து கலவரம் செய்த சூழல்ல வந்து அங்க அண்ணா பெரியார் இருவரும் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட நான் காலிகளிடம் சிக்கினேன் அப்படிங்கிற மாதிரி கலைஞர் அவர்களே சொன்ன வாக்கியம் வந்து இங்க பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்துல வந்து பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் காக்கும் பொருட்டு இவர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த ஒரு புகைப்படம் தான் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தாரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தன்னுடைய மகன் அழகிரி அவர்களா இருக்கட்டும், தற்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் போன்ற அனைத்து நபர்களோடும் அவர்கள் குடும்பத்தார் எல்லோரோடும் பகிர்ந்து கொண்ட அந்த புகைப்படங்களை வந்து இங்க தொடர்ச்சியா வச்சிருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளோட எடுத்துக்கொண்ட புகைப்படம். இந்த புகைப்படம்லாம் அரிதினும் அரிதாக தான் நீங்க பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்க வேற எங்குமே வந்து வெளியில பார்த்துருக்க முடியாது. குறிப்பா வந்து சமூக வலைதளங்கள்லயோ இல்ல கூகுள் போன்ற தளங்கள்லயோ நீங்க பார்ப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படியான ஒரு வாய்ப்பை வந்து இங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க ரஜினி அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், கமல் அவர்களோடு அவர் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படம், இதெல்லாம் வந்து வரிசையா வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பேனாங்கிறது வந்து வற்றாத நதி போன்றது. தன்னுடைய காலம் முழுவதும் வந்து அந்த பேனாங்கிறது வந்து எழுத்து புரட்சி செஞ்சு கொண்டே இருந்தது. அதே போலதான் வந்து திரையுலகளையும் தன்னுடைய ஆளுமையை வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த வகையில் அவர் திரையுலகளை என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, என்ன பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, என்ன வந்து வசனம் எழுதியிருக்கிறாரு, அவருடைய வசனங்கள்லாம் எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிறது இன்று வரை வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். குறிப்பா பராசக்தி வசனத்தை வந்து எல்லோருமே வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு நடிகர் வந்து புதுசா திரையுலகுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த காலகட்டத்தில் 1960, 70 வரணும்னு ஆசைப்படுறாங்கனாக்கா அவங்க முதல்ல பயிற்சி செய்யற வசனமே அந்த பராசக்தி வசனம் தான். சிவாஜி அவர்கள் பேசி நடித்த அந்த வசனம்ங்கிறது பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா வந்து பிரபலம் அடைஞ்ச ஒரு வசனம். இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசியல் நிகழ்வுகள்ல, அரசியல் சம்பவங்கள்ல அந்த வசனத்தை எடுத்து போட்டு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வலிமையான வசனங்களை எழுதக்கூடிய மாபெரும் ஆளுமை. அவர் எழுதின நாடக படைப்புகளையும் ஒரு பக்கமா வச்சிருக்கிறாங்க. தற்சமயம் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப சிறு வயதுல இருக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் நீங்க பார்க்கலாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி,
மற்றும் கலைஞர் அவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை இங்க வச்சிருக்கிறாங்க. கலைஞரின் திராவிட கட்டடக்கலை மாண்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து இங்க ஒரு புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவரினுடைய 133 அடி சிலை வந்து கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அந்த சிலையோடு கலைஞர் இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகை கொண்ட தமிழ்நாடு என்று பாடி சென்றது போல அதை மெய்ப்பிக்கும் வகையில குமரி கடல்ல, அதாவது இந்தியாவினுடைய தென்கோடியில தென் முனையில அந்த சிலையை நிறுவி வந்து உலகம் எங்கும் வள்ளுவனினுடைய புகழை பறைசாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் வந்து கலைஞர் அப்படிங்கறதுல யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. அதை தான் இங்க பாக்குறீங்க, ஒரு புகைப்படமா வச்சிருக்கிறாங்க. தம் வீட்டை இலவச மருத்துவமனையாக்கிய கலைஞர் தன்னுடைய மறைவிற்கு பிறகு, தன்னுடைய துணைவியார் மறைவிற்கு பிறகு அந்த கோபாலபுரம் வீடுங்கிறது வந்து என்னவா மாறப்போகுது அப்படிங்கறத முன்னாடியே வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. பொது சேவையில பொது வாழ்க்கையில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்த அவர் வந்து தான் வாங்கிய அந்த சொத்தையும் கூட மக்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கறத இங்க பாக்குறோம். இளைஞர் அணி வந்து தொடங்கப்பட்ட அந்த ஒரு பதிவை வந்து இங்க ஒரு புகைப்படமா வச்சிருக்கிறாங்க. இளைஞர் அணியை தொடங்கியது யாருன்னு தெரியும். தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திமுக இளைஞர் அணியை தலைமையேற்று தொடங்கினாரு. அப்ப அந்த தொடக்க விழாவை வந்து ஒரு புகைப்படமா எடுத்திருக்கிறாங்க. இங்க ஒரு புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நாமே தூய்மை வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து இந்த புகைப்படத்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க கலைஞர் அவர்கள் வந்து தூய்மை பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா திக்கெட்டும் புகழ்பரப்பும் திருக்குவளை அப்படிங்கறதுல ஒரு புகைப்படம் வச்சிருக்கிறாங்க. மாணவநேசன் அப்படிங்கிற பத்திரிகையை கையில தாங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. கலைஞர் அவர்கள் வந்து பத்திரிகை துறையிலையும் அதனுடைய தடத்தை பதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நிறைய பத்திரிகைகளை தொடங்கி நடத்தி இருக்கிறாரு. அந்த காலம் தொட்டு மாணவநேசன் பத்திரிகைங்கிறதெல்லாம் வந்து அப்ப வந்து தன்னுடைய இளமை பருவத்துல தொடங்கி நடத்திய ஒரு பத்திரிகைன்னு சொல்லலாம். இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் இருக்கு. துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள், எம்பி கனிமொழி அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையாரோடு அம்மாவோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம். அதன் பிறகு இது வந்து சிறு வயதில் எடுத்த புகைப்படம். இது சமீப நாட்கள்ல கலைஞர் இறப்பதற்கு முன்பாக எடுத்த புகைப்படம் நினைக்கிறேன். அந்த அறைக்கு அடுத்தபடியாக உள்ளே வந்த உடனேயே நமக்கு வந்து ஒரு தற்காலிகமான ஒரு திரையரங்கு அமைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த திரையரங்கில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 40 பேர் 50 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு இருக்கைகளை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த இருக்கையில அமர்ந்து கொண்டு கலைஞர் அவர்களுடைய புகழை வந்து இங்க வந்து இந்த படமா வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. கலைஞர் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்ளும் விதமாக சிலருக்கு வந்து படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும். அப்படி இல்லாமல் வந்து சமகாலத்துல வந்து அந்த பொறுமை இல்லை, திரைப்படம் மீதான ஆர்வம் எனக்கு இருக்கு, ஒரு குறும்படம் மீதான ஆர்வம் இருக்கு அப்படின்னாக்கா கலைஞர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த குறும்படத்தை பார்த்தா போதும் நினைக்கிறேன். அந்த அற்புதமான படத்தை பார்ப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நாங்க நினைச்சோம் வெளியில வந்து புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த புகைப்படங்கள் போலவே வந்து இங்க அதை காட்சியா ஓட விடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது கிடையவே கிடையாது. ஒரு படம் எடுப்பதற்கு என்னவெல்லாம் மெனக்கெடுவாங்களோ அது போல வந்து நடிகர்களை தேர்வு செஞ்சு ஒரு படமாவே எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கலைஞருடைய வரலாற்றை வந்து பதிவா இங்க செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதற்கான மெனக்கடல் வந்து பெருசா இருந்திருக்கு. இதற்கான முழு முயற்சியை வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டோம். இந்த திரைப்படமானது எதுல தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து அஞ்சுகம் ஈன்றெடுத்த மகனாக வந்து அவர் பிறக்கிறாரு. அந்த பிறப்புல தொடங்கி அவர் தட்சிணாமூர்த்தியா பள்ளி பருவத்துல இருந்து மாணவநேசன் பத்திரிகையை தொடங்கியதுல தொடங்கி நிகழ்வுகளை வந்து தொடர்ச்சியா அடிக்கிறாங்க. 70-80 ஆண்டு கால அரசியல் வாழ்வை கொண்ட பொது வாழ்வை கொண்ட ஒருவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு குறும்படமா எடுக்கிறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சிரமம்ங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப கச்சிதமாக அத்தனை நிமிஷத்துக்குள்ள ஒரு 20-15 நிமிஷத்துக்குள்ள சுருக்க முடியும் அப்படிங்கறத குறும்படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை அடிக்கிறாங்க. ஆரம்பம் தொட்டு கலைஞர் இறக்கும் வரை என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கறத இங்க ஒரு படமா பார்த்து நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு அறையா நம்ம கடந்து வரும் பொழுது நமக்கு பிரமிப்புகள் குறையவே இல்லை, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த வகையில அடுத்ததா இந்த அறைக்குள்ள வந்த உடனேயே நமக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி ஆகுது. என்னன்னாக்கா கலைஞருடைய திருவுருவ சிலை கிட்டத்தட்ட தன்னுடைய கடைசி காலங்களில் ரொம்ப விரும்பி அணிஞ்ச அந்த மஞ்சள் துண்டை வந்து இங்க அணிவிச்சிருக்கிறாங்க. அழகா வெள்ளை சட்டை, அந்த வெள்ளை வேட்டையில ரொம்ப அற்புதமா காட்சி அளிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இதுல இன்னும் கூடுதலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து எந்நேரமும் எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர், அதனுடைய எழுத்தாற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அவர் வந்து எழுதுவது போல இந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க. கையில வந்து ஒரு பேனா இருக்கு, ஒரு ஏட்டோட உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. இங்க நீங்க இந்த
மேசையை கூட பார்க்கலாம், ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இங்க வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் கிட்டத்தட்ட இந்த ஆர்ட் டைரக்டர் யாருன்னு தெரியல, உள்ளபடியா வந்து அவருக்கு வந்து பாராட்டுதலை தெரிவிக்கணும். காலையில எழுந்த உடனே கலைஞர் அவர்கள் வந்து என்ன வேலையை பார்க்கிறாரோ இல்லையோ முதல் ஆளா வந்து வரக்கூடிய எல்லா தினசரி பத்திரிகைகளையும் வாங்கி படிச்சுட்டு ஏதாவது குறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா, தன்னுடைய ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் தன்னுடைய முதல் எந்த நாளா இருந்தாலும் தொடங்குவாரு. அப்படியாக இங்க வரிசையா வந்து தினசரி பத்திரிகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. முரசொலி, தினகரன், தினமலர், தினமணி, தமிழ் இந்து திசை, தந்தின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாடம் படிக்கக்கூடிய அந்த பத்திரிகைகளை எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. 4:30 மணிக்கு தொடங்க அவருடைய பணிங்கிறது, அந்த முதல் பணிங்கிறது இதுதான். அதுவும் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து நம்ம பார்க்க நிறைய ஆச்சரியங்கள் நம்ம காத்துக்கிட்டே இருக்கு. அந்த அறைக்குள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா சில புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா என்னுடைய கண்ணில் ஈர்ப்பை கொடுத்த ஒரு புகைப்படம்னா இந்த படத்தை சொல்லலாம். தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன். கலைஞருடைய பதில்கள் என்பது வந்து பெரும் பாடமாக எல்லோருக்கும் அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் கலைஞரை நோக்கி கேள்விகள் எழுப்புகிற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த பதில்கள், சாமர்த்தியமாக அளிக்கக்கூடிய அந்த பதில்கள்ங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் வந்து ஒரு டேக் அவே மாதிரி இருக்கும், ஒரு லெசன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் எப்பொழுதுமே உணர்ந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றக்கூடியது என்னன்னாக்கா, கலைஞர்கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க, நீங்க வந்து இவ்வளோ நாள் பயணப்பட்டுட்டீங்க, அரசியல் வாழ்க்கையில அரசியல்ல பயணப்பட்டுட்டீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும், நிறைய இடர்கள் வந்திருக்கும், அப்பெல்லாம் வந்து நீங்க பின்னோக்கி நகரணும், அதை விட்டுட்டு விலகணும் அப்படிங்கறத நினைச்சதே கிடையாதா அப்படின்னு கேட்ட பொழுது, நம்ம ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம்னாக்கா அந்த போற பாதையில வந்து சுடும் பாலைவனமும் இருக்கும், பனிப்பொழிவை தரக்கூடிய சோலைவனமும் இருக்கும். அதனால வந்து சோலைவனம் வந்தாலும் சரி, ஒரு பக்கம் பாலைவனம் வந்தாலும் சரி, நாம் செல்லக்கூடிய இலக்கை வந்து கரெக்டா வச்சுக்கணும், நம்ம எப்பயுமே பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ரொம்ப அழகா வாழ்க்கையை வந்து தன்னுடைய கட்டமைச்சு கொண்டவர். ஒரு பொருள்பட வந்து எல்லோருக்கும் விளக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருந்திருக்காரு. அப்படியான வாசகத்தை தான் இங்க நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வாசகங்கள் வந்து இங்க பொறிக்கப்பட்டிருக்கிறது. இங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இது ஒரு அற்புதமான புகைப்படம். அஞ்சுகம் அம்மாளோடு கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தன்னுடைய தாயாரோடு பகிர்ந்து கொண்ட அந்த புகைப்படம். அண்ணா என்னும் பெரும் ஆளுமை வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் பெரும் புரட்சியை செய்து முடிச்சு ஓராண்டு முடிவதற்குள்ளாகவே வந்து அவரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தமிழகத்துக்கு ஏற்பட்டுடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அகில இந்திய காங்கிரஸ்ங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் முதல் மாநில கட்சியாக இந்தியாவில் தடம் பதிச்சு ஆட்சி கட்டில் ஏறின ஒரு கட்சிங்கிறது திமுக தான். அந்த திமுகவை வழிநடத்தியவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து அதை பெற்று வளர்த்தவர் அப்படின்னாக்கா பேரறிஞர் அண்ணா அவர்களை தான் சொல்லணும். அந்த அண்ணா அவர்கள் மறைகிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு பெரும் இடி அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருந்த அந்த சூழல்ல வந்து யார் அடுத்து தலைமை ஏற்க போகிறவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி, $1 மில்லியன் கேள்வி வந்து தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு அந்த சூழல்ல இருந்தது. அப்ப அதற்கான விடையா வந்தவர் தான் கலைஞர் அவர்கள். அவருடைய அந்த முதல் அமைச்சரவை கூட்டம் வந்து இங்க புகைப்படமா வச்சிருக்கிறாங்க. அப்ப அண்ணா மறைவுக்கு பிறகு நடந்த அந்த முதல் கூட்டம் திராவிடத்தினுடைய அந்த பெரும் தலைகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்த அண்ணாவினுடைய தம்பிகள் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல முத்தான முதல் தம்பியா வந்து கலைஞர் அவர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப அண்ணா விட்டு போன அந்த பணியை செய்வதற்கு, திறம்பட கையாள்வதற்கு அந்த அதிகாரத்தை வந்து கையில் எடுத்தவர். அண்ணாவினுடைய அந்த பெயரை வந்து இன்னும் மேலோங்க அவருடைய புகழை வந்து திக்கெட்டும் பரவ செய்தவர் கலைஞர் அப்படிங்கறதுல யாருக்கும் வந்து மறுப்பு இருக்க முடியாது. அந்த புகைப்படத்தை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கூட பல ஆளுமைகள் இருக்கிறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், முரசொலி மாறன் அவர்கள் இருக்காரு. இந்த புகைப்படத்தை வந்து ஒரு பதிவா அருமையா அழகா வச்சிருக்கிறாங்க. அன்று தொடங்கிய அந்த பயணம் தான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வந்து எந்தவித தடையும் இல்லாம தொடர்ந்துகிட்டே இருந்தது அப்படிங்கறத நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியும். திமுக மீது எப்பொழுதும் எதிர்கட்சிகளால் வைக்கப்படுகின்ற அரசியல் குற்றச்சாட்டுனாக்கா திமுக எப்பொழுதுமே வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதற்கான பதில வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய பராசக்தி படத்துல தன்னுடைய வசனங்கள்லேயே கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது என்று சொன்னவர் தான் கலைஞர். அப்படிப்பட்ட மனிதர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து எதிர்நிலை எடுத்திருக்கிறாரா, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். அதற்கு சாட்சியமாக சான்றாக தான் இந்த புகைப்படத்தை வந்து இங்க நிறுவி இருக்கிறாங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய மதத்தை சார்ந்த குருமார்கள் வந்து கலைஞரோடு பகிர்ந்து கொண்ட அந்த புகைப்படங்களை வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் கலைஞரை சந்திக்க முடியும், இந்த மதத்துக்கு எதிரானவர் கலைஞர் அப்படிங்கிற அந்த பிம்பம் எல்லாம் இந்த புகைப்படத்தை பார்க்கிற பொழுது உடைந்து போகுது, சுக்குநூறா உடைந்து போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதை நீங்க வரிசையா பார்க்கிறீங்க.
இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆதினங்கள் வந்து கலைஞர் அவர்களை சந்திக்கிறதும், ஆதினங்கள் வந்து பல நேரங்கள்ல வந்து கலைஞர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததையும் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். தேர்தல் நேரங்கள்ல வந்து கலைஞருக்கு ஆதரவாக பேசி வாக்கு திரட்டியதை கூட நம்ம பார்த்திருக்கிறோம். புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் வந்து எல்லோரும் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களை சந்தித்த பொழுது புட்டபர்த்தி சாய்பாபா வந்து கலைஞர் அவர்கள் நேரில் சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சந்திச்சுட்டு போன அந்த புகைப்படத்தை நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக பல்வேறு கோயில்களுக்கு, அதாவது பன்னெடுங்காலமாக குடமுழுக்கு செய்யப்படாமல் இருந்த பல கோயில்களுக்கு வந்து குடமுழுக்குகளை செஞ்சு சிறப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த திமுக அரசாங்கம் இதைதான் வந்து கலைஞர் அவர்களும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செஞ்சிருக்கிறாரு. அதே போல வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும், மேற்கோள் காட்டணும் அப்படின்னாக்கா, ஓடாமல் இருந்த அந்த திருவாரூர் தேர், உலகத்தினுடைய பெரிய தேராக பார்க்கப்பட்ட அந்த திருவாரூர் தேர், பிரம்மாண்டமான தேரை வந்து செப்பனிட்டு ஓட செஞ்சவர் கலைஞர் அப்படிங்கும் பொழுது இந்த வாதங்கள்லாம் உடைஞ்சு போகுது. கலைஞர் வந்து இந்த குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானவருங்கிறதெல்லாம் உடைஞ்சு போகுதுங்கிறது தான் யதார்த்தமா நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. படங்கள் பார்த்தோம், அடுத்து வந்து ஒரு திரைப்படமா குறும்படமா கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்து நகர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை, குறிப்பாக வந்து சிறு பிள்ளைகளை கவரக்கூடிய விதத்தில் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் கலைஞர் அவர்களை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆச்சரியத்தை என்னுடைய மனசு வந்து தாங்க அடக்கி கொள்ள முடியாமல் இருக்கு. நிச்சயமாக அதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்து எப்படி இருக்குன்றத உங்ககிட்ட சொல்றேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த காட்சி படமானது ஓடிக்கிட்டே இருந்தது. நிறைய விடயங்கள் வந்து நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரியே இருந்தது. சில விஷயங்கள் வரலாற்றில் வந்து நம்ம பார்க்காத சில விடயங்கள் வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக அமைச்சிருக்கிறாங்க. அதை நம்ம கண்கூடாக பார்க்கும் பொழுது, குறிப்பாக வந்து கலைஞர் அவர்கள் வந்து சிறைச்சாலையில் அனுபவித்த அந்த விடயங்களாக இருக்கட்டும், அந்த சிறை அனுபவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருந்தது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஒரு காட்சி படத்தில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் அவர் பிறந்ததுலேருந்து அவர் என்னெல்லாம் செஞ்சார், என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் கண்டார் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா மறைந்ததுக்கு பிறகு அவர் வந்து எப்படி திறம்பட இந்த ஒரு கட்சியை எடுத்து நடத்தினார், நடத்தும் பொழுது என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் சந்திச்சார், வேற என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் மக்களுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத குறிப்பாக இந்த ஒரு காணொலியில் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஒரு அழகான ஒரு காம்பேக்டான ஒரு வீடியோவா ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா அழகா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பூவேந்தர் பரம்பரையில் வந்தவர்கள் நாம். நமது மொழிக்கு பெயர் தமிழ், மூன்றெழுத்து. தமிழருக்குரிய தனிப்பண்பு மூன்றெழுத்து. அறிவு பெட்டகவாய் வந்துதித்த அண்ணா மூன்றெழுத்து. அந்த அண்ணன் கண்ட கழகம் திமுக மூன்றெழுத்து. கழகத்தின் ஆட்சியிலே ஏழைகளின் கண்ணீரை துடைக்கின்றோம். தம்பி மு.க. ஸ்டாலின் தலைமையிலே திமுக கழகத்தின் ஆட்சி. தமிழ் வணக்கம் திசையெல்லாம் மகிழ்ச்சி. நிறைவா ஒரு அறைக்கு வர போறோம். இங்க என்ன நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். உண்மையிலேயே நிறைவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்க பார்த்திருக்கலாம், ஏற்கனவே வந்து ஒரு ஹோலோகிராம் டெக்னாலஜில வந்து கலைஞர் பேசுவது போன்ற ஒரு விடயத்தை வந்து அங்க செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை இங்க உருவாக்கி இருந்தாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னாக்கா, கலைஞர் அவர்கள் தற்சமயம் உயிரோடு இருந்திருந்தால் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை வந்து எப்படி மனமோந்து பாராட்டி இருப்பாரு அப்படிங்கிறத இங்க வந்து ஒரு கற்பனையின் அடிப்படையில உருவாக்கி இருக்கிறாங்க. உள்ளபடியே வந்து இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு காட்சியை பார்த்தாருனாக்கா அவரே நெகிழ்ந்து போவார் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய திட்டங்கள், நம்ம நிறைய திட்டங்களை அங்க சொல்லிட்டு வந்துட்டோம். அதையும் தாண்டி நிறைய திட்டங்கள் விடுபட்டு போயிருக்கு. ஆனா நம்மளால வந்து முழுமையா எல்லா திட்டங்களையும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த வகையில பெண்களுக்கான அந்த விலையில்லா, கட்டணமில்லா அந்த பஸ் பயணமா இருக்கட்டும், மகளிருக்கான உரிமை தொகையா இருக்கட்டும், இப்படி எல்லா திட்டங்களையும் வந்து மனமும் வந்து கலைஞர் அவர்கள் பாராட்டுவது போன்ற ஒரு காட்சியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த கண்காட்சியகத்துல வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூபிளான டைம் இருக்கும். ஏதோ வந்தோம், நிறைய ரசிச்சோம், போனோம்னு இல்லாம ஒரு மாபெரும் ஆளுமையை பற்றின நிறைய விடயங்களை, தெரியாத விடயங்களை கற்றுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது எங்களுடைய அப்சர்வேஷனா இருக்கு இது வரைக்கும்.